ஹலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக ஜிடிஏ கேம்ஸ் விளையாடி ஜிடிஏ மாறி போனேன் நம்ம ஊர் ஆளுங்க மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன்ஸுக்குமே வந்து நம்ம ஊரை பேஸ் பண்ண ஜிடிஏ கேம் ஒரு கேம் இருக்காதா, இல்லை ஒன்றா ஜிடிஏக்குள்ள நம்ம ஊர் வராதா அப்படின்ட்டு பல பேருக்கு வந்து ஏக்கம் இருந்திருக்கும். இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. ஸோ இந்த ஏகத்தை தீர்த்துக்கிறதுக்கு உண்மையிலேயே நம்ம ஊரை பேஸ் பண்ண, அது நம்ம நாட்டை பேஸ் பண்ண ஒரு கேம் ஒன்று வரப்போகுது. அந்த கேம் தான் மும்பை கலீஸ். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல தான். ஸோ உண்மையே வந்து இந்த கேம்லாம் வந்து ஒர்த்து தானா? அது மட்டும் இல்லாமல் வந்து மும்பை கலீஸ் வந்து ஜிடிஏ 5 பெருசா ஜிடிஏ 5 பீட் பண்ணுமா? இதுக்கு நம்ம ஊரில் பயங்கர ஹைப்பை கலப்புறாங்களே, அது சரிதானா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஓரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜிடிஏ வெரியன்ஸோ மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் வந்து ஜிடிஏ வெரியன்ஸ்லாம் உண்மையிலேயே உங்களோட இருக்கிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். நீ ஜிடிஏ வெரியன் என்றால் இந்த வீடியோ லைக் செய். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஓரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ஆரிஜின் ஆஃப் மும்பை கலீஸ். இந்த மும்பை கலீஸ் ஓப்பன் வேர்ல்ட் கேம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது உருவாகிறதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னா இந்த கேமோட டெவலப்பரான நிகில் மலாங்கர் தான். இவர் அடிப்படையில் வந்து ஒரு யூடியூபர். சரியா சொல்லணும்னா 2016 அந்த டைம்லேயே கேம் டெவலப்மெண்ட் பற்றி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாரு. ஆக்சுவலி வந்து இந்த கேம் டெவலப்மெண்ட் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் வந்து கேம் டெவலப்மெண்ட் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற பற்றியும், மேலும் ஜிடிஏ கேம்ஸ் அவர் எப்படி இன்ஸ்பயர் பண்ணிச்சு, எந்த அளவுக்கு ஜிடிஏ கேம்ஸ்ன்றது பவர்ஃபுல் அப்படின்றதையும் அந்த டைமே வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம இவர் ஒரு கேம் டெவலப்பர் அப்படின்றதுனால நார்த் இந்தியாவில் பல இடங்கள்ல கேம் டெவலப்மெண்ட் பத்தி ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இவர்கிட்ட வீடியோ கேம் பத்தின ஒரு நாலேஜும், மேலும் வீடியோ கேம்ஸ்ல பெரிய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தனால இவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் கேம் இயான். கேம் இயான் அப்படின்றது ஒரு வீடியோ கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி. இவங்க அடிப்படையில் இது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸுக்கான கேஷுவல் கேம்ஸ் தான் பெருசா பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணம் சொன்னா ஐடியல் கிரிமினல், லான்ச் மேன், கிரிக்கெட் சிஇஓ 2021, மை லிட்டில் கேசினோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட மொபைல் கேம்ஸ் அவங்க வந்து டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி ஒரு பிசி கான்சோல் ரிலீஸ் பண்ணக்கூடிய பெரிய கேம்ஸ் எதுவுமே அவங்க பண்ணதே கிடையாது. இவங்க முதல்ல ஒரு ட்ரிபிள் டைட்டில் அளவுக்கு பெரிய கேமும், அது மட்டும் இல்லாமல் பிசி கான்சோல் பிளாட்ஃபார்முக்கு ரிலீஸ் பண்ணுற முதல் கேமும் இந்த மும்பை கலீஸ் தான். சரியா சொல்லணும் அப்படின்னா 2020 ஐஜிடிசி ஈவெண்ட்ல கேம் இயான் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதுதான் இந்த மும்பை கலீஸ். ஜிடிஏ 5 மாதிரியான ஒரு கேம் ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், அந்த கேம் டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு கேம் இயான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிகில் மலாங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிடிஏ மாதிரியான ஒரு கேம் பண்ணோம் அப்படின்ற ஆசை அப்பத்திலிருந்தே அவர்கிட்ட இருந்தது. இதை பற்றி அவர் 2016 ஜிடிஏ வைஸ் சிட்டி பற்றி வீடியோ போடும்போது அவர் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. None of this would have been possible if I didn't play GTA Vice City. GTA series changed my life. இதன் பிறகு இந்த கேம் பற்றி அப்டேட் வருமா அப்படின்ட்டு வலிமை அப்டேட்காக தலைசையில் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பல கேமர்ஸ் காத்துட்டு இருந்தாங்க. சரியான நேரத்தில் தான் 2021 ஜனவரி மாதம் இந்த கேமோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. இந்த கேமோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து எக்ஸைட் ஆனாங்க. இந்த கேம் வந்து ஜிடிஏ 5 பீட் பண்ணிடும், இது வந்து ஜிடிஏ 5 வேற மாதிரி இருக்குது, கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்குது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகியிருந்தாங்க. உண்மையா ஒன்றா அந்த ட்ரெய்லருக்குள்ள பயங்கர கிராஃபிக்ஸ், ரிஃப்ளெக்ஷன், ஆர்டிஎக்ஸ், ஜிடிஎக்ஸ்ன்ற மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அது உண்மையான கேம் பிளே ட்ரெய்லர் கிடையாது. அவங்க ரிலீஸ் பண்ணது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் மட்டும்தான். அதில் வந்த காராக இருந்தாலும் சரி, அதில் இருந்த கேரக்டர் இருந்தாலும் சரி, எதுவுமே கேம்குள்ளே இருந்த கேரக்டர்ஸ் கிடையாது, இன் கேம் ஃபுட்டேஜ் கிடையவே கிடையாது. இதை அவுட் பார்க்கும்போது ஒரு 3D ஆர்டிஸ்டாக நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க ஆர்டிஸ்ட் தானே, வேற யாரும் இல்லை, என் பக்தா ஒருத்தர். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் இவங்க 3 days மேக்ஸ்லையோ இல்லை மாயாவில தான் உருவாகிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரை தண்ணியை பார்த்துட்டு கேமில் வந்து ஆர்டிஎக்ஸ் வரப்போகுது, வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்ட்டுலாம் பல பேர் புள்ளி இருந்தாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது.
உண்மைனா பாஸு இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து எந்த ஒரு 3D சாஃப்ட்வேர்லையுமே ஈஸியாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அடிப்படையில் ஒரு கிராஃபிக் டிசைனர், அது மட்டும் இல்லாமல் பல சேனல்களில் 3D ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் சில முக்கியமான டிவி சேனல்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். ஸோ நான் ஒரு 3D ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. இது கேம் ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்றத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தேன். இருந்தாலும் இதே உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் டவுட்டாகவே எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து பர்டிகுலராக இந்த சீனை வந்து நான் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சேனுக்கு இல்ல பாருல. இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை கலீஸ் மாதிரி சென்னை புள்ளிங்கோ அப்படின்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ வச்சு பேனர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்களா ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் வந்து சாதாரணமாக வரக்கூடியது தான். இந்த ஷார்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து சினிமா ஃபோட்டோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சிருக்கோம், பார்க்குறன்னு ஒரே மாதிரி இருக்கா. ஸோ வந்து இது இன் கேம் ஃபுட்டேஜ் கிடையாது, இது இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டாக உருவாக்கப்பட்ட ஒரு சினிமாட்டிக் ட்ரெய்லர் தான். சரி ஓகே, அதன் பிறகு இந்த கேம் எப்படி இருக்கும், இந்த கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் நிக்கில் மலாங்கரை வந்து தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சும்மா இரேண்டா. இந்த ஒரு காரணத்தினாலேயே நிக்கில் மலாங்கர் இந்த கேள்வி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸுக்கு வந்து நம்பிக்கை தரணும் அப்படின்றதுனால சரியா 2021 நவம்பர் மாசத்துல இந்த கேமோட கேம் பிளேவை அவர் கேம் பிளே பண்ணி காமிச்சிருந்தாரு. உண்மையா அப்படின்னா அவர் காட்டும் பொழுது அந்த கேம் முழுக்க வந்து டெவலப்மெண்ட் தான் இருந்துச்சு, ஆல்ஃபா வெர்ஷனா தான் அந்த கேம் இருந்துச்சு. பொதுவாக கேம் டெவலப் பண்றாங்க அப்படின்னா முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தான் வந்து உருவாக்குவாங்க. ஸோ அதன் பிறகுதான் கேரக்டர்ஸை கொண்டு வர்றது, ஸ்கின் அப்ளை பண்றது, NPC கேரக்டர்ஸ் லெவல் டிசைன்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வெறும் ஆல்ஃபா ஸ்டேஜில் தான் வந்து அந்த கேம் இருந்துச்சு. அப்படியே தான் அவர் அதை காமிச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிடிச்ச விஷயத்தை அப்படின்னா அது இந்த விண்டோ தான். இதை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே உள்ள இடம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இந்த கடைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இடம்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டீரியர் பேரலக்ஸ் மேப்பிங். இந்த மாடலுக்கு டெக்ஸ்சர் பண்ணும்போது ஷேடரில் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்க்கறதுக்கு உள்ள இடம், உள்ள ஃபேனு, உள்ள ஒரு ரூமு இந்த மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அதுக்குள்ள எதுவுமே கிடையாது, இது வெறும் டெக்ஸ்சர் மட்டும்தான். ஆக்சுவலி இந்த டெக்னிக் வந்து இதுக்கு முன்னாடி PS4 ஸ்பைடர்மேன்ல தான் முதல்ல வந்திருந்தது. ஸோ அதே விஷயத்த இதுல கொண்டு வந்ததுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். இது ஏன் இங்க இருக்கு அப்படின்னா கேமை ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் கேமோட சைஸும் குறைக்கிறதுக்கு தான். நிஜமாவே உள்ள ஒரு ரூமுக்குள்ள ஃபேனு அப்படிலாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா சைஸ் எகிரிடும். அது மட்டும் இல்லாம விளையாடுற பிசியும் வந்து திணறிடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பண்ணதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். சரி ஓகே, இது வெறும் ஆல்ஃபா ஃபுட்டேஜ் மட்டும்தான். ஆனால் மற்றபடி கேம் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் இந்த கேம் எப்படி இருக்கும், நம்ம கைக்கு வரும்போது இந்த கேம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இந்த கேம் பத்தின லீக்ஸ் வந்தது. ஆக்சுவலி லீக்ஸ் அப்படி சொல்றதை விட இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்ல ஒரு ஷோகேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா 2022 நவம்பர் மாசத்துல IGDCல இந்த கேமை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேம் ஆடுறதுக்காகவே வடக்குல இருந்த பல கேமர்ஸ் வந்து போயிருந்தாங்க. வடக்கு யூடியூபர்ஸ் வந்து இந்த கேமை கேம் பிளே பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நானே அங்கே போயிருந்துருக்கணும். என்ன நம்ம வடக்கு நண்பர் வந்து என்னை ஃபோன் போட்டு கூப்பிடல. சாலா நீ யாருடா? இந்த கேம் ஆடி இருந்த கேமர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேம் பார்க்க பக்காவா இருக்குது, பயங்கரமா இருக்குது, கிட்டத்தட்ட GTA கேமா தான் இருக்கு அப்படின்ட்டு பலர் சொல்லியிருந்தாங்க. முன்னாடி அப்படின்னா இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கேம் டெவலப்பர்ஸே வந்து ஒரு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க இந்த கேமை பத்தி. ஆக்சுவலி இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா அப்படின்ட்டுலாம் அவங்க தேடி பார்த்துருந்தேன். ஸோ பேசுறவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேம் GTA 5 அளவுக்கு இருக்கும், இந்த கேம் GTA 5 பீட் பண்ணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வந்து தப்பு அப்படின்ட்டு தான் நான் வீடியோ போனான்னு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த கேம் டெவலப்பர்ஸுமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்த கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கேம் முழுக்க வந்து மாஃபியா 2, சயின்ஸோ மாதிரியான ஓப்பன் வேர்ல்ட் கேமாக தான் இருக்கும். ஆனால் மற்றபடி வந்து GTA 5 அளவுக்கு வந்து பெருசாலாம் இருக்காது. ஏன்னா அந்த அளவு பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது இந்த டெவலப்பர்ஸே வந்து ஊர்ஜிதம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம் மேலே வந்து ஹைப்பை குறைச்சிக்குங்க. நான் யார் சொல்கிறேன் அப்படின்னா இது GTA 5 அளவுக்கு பெருசாகும் அப்படின்னு நினச்சி ஒருவேளை இந்த கேம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா பல பேர் டிசப்பாயின்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த கேம் முடிச்சுட்டு கேவலம் அப்படின்ட்டு கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது காரணம் இந்த கேமும் இந்த கேம் டெவலப்பராக கிடையாது. கேம் டெவலப்பர்ஸே சும்மா இருக்கும் போது இந்த கேம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ண சில யூடியூபர்ஸ் தான் காரணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹைப்பை குறைச்சிங்க, அதுதான் கரெக்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹைப்பை குறைச்சிங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
இது மட்டும் இல்லாமல் கேமியானோட சிஇஓ ஆன நிகில் மலாங்கருக்கு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். இது இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இருந்து இப்படி ஒரு கேமை கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் தான். நான் ஏன் இந்தியா மாதிரி நாடு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அருவாயத்தை வெட்டுறது, கண்ணெடுத்து சுடுறது, நமிதா டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தெரியாது. ஆனா வீடியோ கேமுக்குள்ள துப்பாக்கி சுட்டாலே போதும், ஐயோ வயலன்ஸ், குழந்தை கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு கொடி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வயலன்ஸுங்கிற படங்களுக்கு இவங்களே குழந்தைய கூட்டு போயிட்டு என் தலைவனா பாரு அப்படின்ட்டு இவங்களே கொண்டாடுவாங்க. உண்மைனா அப்படின்னா கேம்ன்றத குழந்தைங்க ஆடுறது, அதில் வயலன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பொதுவான சிந்தனை நம்ம ஊர்ல மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல பெரும்பாலான கேமர்ஸ் வந்து கேமை காசு கொடுத்து வாங்குறது இல்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல வந்து இப்படி ஒரு அட்டம் பண்றதுன்றது பெரிய விஷயம் தான். இது மட்டும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் கேமியான் ஸ்டுடியோஸ் இந்த கேமை சக்சஸ் பண்றாங்களா இல்லையோ, இந்த கேமை ஃபுல்லா பில்ட் எடுத்து ஸ்டோருக்கு கொண்டு வரதுன்றது பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்காக வந்து இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும். கிரேட் பிரேக் த்ரூ, கங்க்ராட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஜெயிக்க வேண்டிய கேம். எதனால அப்படின்னா, இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வரப்படுற இந்த கேம் ஓடல அப்படின்னா இதுக்கப்புறம் யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட கோச்சடியான் மாதிரி இந்த கேம் ஓடிச்சு அப்படின்னா தான் இதை பார்த்துட்டு ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் கேம் டெவலப் பண்ண முன் வருவாங்க. ஸோ அப்போதான் வந்து கேம் டெவலப்பர் அப்படின்ற விஷயம் இந்தியாவில் வர ஆரம்பிக்கும். இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயும் வந்து நம்ப முடியல கேம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படி சொல்ற, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நாங்களே வந்து கேம் டெவலப்பர்ஸ் தான். உண்மை சொன்னா அப்படின்னா நம்ம பீஸ்ரா தான் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு ஃபுல் டைம் கேம் டெவலப்பராகவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதுவும் ஏஆர் ப்ராஜெக்ட்ஸ்ல. உண்மையிலேயே தமிழ்நாடை பேஸ் பண்ணி ஜிடிஎம் ஒரு கேம் உருவாக்கணும் அப்படின்றது எங்க 2 பேருக்குமே மிக பெரிய கனவா இருந்துச்சு. ஸோ அதனால உருவாக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்ட கேம் தான் வந்து பட்டணம். இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் டெவலப் பண்ண இருந்த ஒரு கேமோட போஸ்டர். இந்த போஸ்டர் யாரு அப்படின்னா நம்ம சென்னை விளாகர். இவங்க எல்லாருக்குமே நம்ம தீபன் சக்கரவர்த்தியை வந்து சென்னை விளாகரான்னு தெரியும். ஆனா இவர் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கொலீக், அப்போ இவரை வச்சு ஒரு ரிப்போர்ட்டர் கதை மாதிரி வந்து பட்டணம் அப்படின்ற கேம் உருவாகணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அந்த டைம் வந்து அதனால முடியலை. ஸோ அதன் பிறகு தான் வந்து பட்டணத்தை ஓர வச்சுட்டு விவேக் ப்ராட் வச்சு உருவாக்கியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி வந்து அந்த கேம் வந்து நான் தான் டெவலப்பர், நான் வந்து டேரக்டர். இதன் பிறகு அதுக்கு அடுத்த சீசன் உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் வந்து பாதி டெவலப்பர் இருக்கும், ஃபுல்லாக முடிக்க முடியலை. ஸோ ஒருவேளை ஃபியூச்சரில் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, இதுக்கான செகண்ட் டீம் அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பட்டணத்தை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ என்ன இருந்தாலும் கேமியான் மாதிரியான ஒரு வீடியோ கேம் டெவலப்பர் கம்பெனி இவ்வளோ கேமை டெவலப் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். இதை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேம் வந்துச்சு அப்படின்னா நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே சோஜாஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உண்மையிலேயே நம்ம ஊரை பேஸ் பண்ணி ஒரு ஜிடிஎம் கேம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் மும்பை கலீஸ் பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களே தெரிஞ்சுக்க வைங்க. அதே மாதிரி ப்ரோ நீ ஓவராக சொம்படிக்கிறேன், ஏதோ ப்ரொமோஷன் அப்படிலாம் கேட்காதீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மள மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னும் போது அவரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணி இருந்தது. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ சொன்ன மாதிரி GTA 5 கம்பேர் பண்ணி நீங்க ஓவர் ஹைப்பை ஏத்திக்காதீங்க. இது ஒரு புது கேம் அப்படி நினைச்சு தான் வந்து இந்த கேமை வந்து விளையாட காத்துருங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.